ஹலோ கைஸ், உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னது, என்கிட்ட நான் பொய் சொல்கிறேன்னா? நான் மற்றவங்க கிட்டேயே பொய் சொல்லாதப்ப நான் எப்படி என்கிட்டயே சொல்லுவேன்? இப்படியெல்லாம் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சதுமே அட ஆமாம், இந்த பொய்யெல்லாம் நம்மளே நிறைய தடவை சொல்லியிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ உங்ககிட்ட நீங்களே சொல்லி வச்சிருக்க சில பொய்கள் எல்லாம் என்ன, அது எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை பாதிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, யூ வில் ஹாவ் அ மோர் டைம் ஃபார் எவ்ரி திங். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். அந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு சண்டே மண்டே 2 நாள் இருக்குது. அந்த வேலையை நீங்கள் எப்போ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சண்டே வீக்கெண்ட்ப்பா, நல்லா சாப்பிட்டுட்டு வெளியெல்லாம் சுற்றிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், அதனால் மண்டேலேருந்து அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் அன்னைக்காவது அந்த வேலையை செய்வோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்படி தான் நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் செய்கிறதே கிடையாது. ஸோ எல்லா வேலையுமே செய்ய உங்களுக்கு அந்த வேலைக்கான நேரம் எப்பவுமே இருக்குது அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கிற பெரிய பொய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வேலையை செய்ய இப்போதைக்கு ஒரு நேரம் இருந்தும் அது செய்யாமல் நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டு பல காரணங்களை நீங்கள் சொல்கிறது தான் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க முதல் பொய். அதனால நம்ம எல்லாத்தையுமே செய்யறதுக்கு நேரம் இருக்குது, அந்த நேரம் வரப்ப அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடாமல் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து நேரம் இருக்குன்னு பொய் சொல்லிக்கிட்டே உங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. கடைசி வரைக்கும் அந்த பொய்லையே நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டியதுதான். ஸோ உங்களோட முக்கியமான வேலைகளை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாமல் அப்பப்போ அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. அடுத்து நம்பர் 2, யூ வில் இம்ப்ரூவ் யுவர் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் சூன். மார்க்கெட்டில் என்ன புது ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் வாங்குற நமக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைகள் வந்தாலும் அது தீராது இல்லையா? அப்போது நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் மட்டும் எப்படி நம்மளால் மாற்ற முடியும்? அது சீக்கிரமாக மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கான ஆக்ஷனையும் பிளானையும் எடுத்தோமான்னு கேட்டால் 10% கூட எடுத்திருக்க மாட்டோம். அப்போ பண விஷயத்தில் நமக்கு மாற்றம் அப்படிங்கிறது தேவையாகவே இருந்தாலும் அந்த மாற்றம் ஒரே இரவில் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மாற்றத்தை கொண்டு வரதுக்கான பழக்கங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாச்சு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிறதுக்காக நம்ம செலவழிச்சே ஆகணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சாதான் நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை சீக்கிரமாக மாற்ற முடியும். இப்படி எதுவுமே செய்யாம ஒரு நாள் மாறிடும் அப்படின்னு கனவு கோட்டையை மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு பொய் தான். அதனால எப்பவுமே என்ன மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளோட பழக்கமாவே நம்ம மாத்திக்கணும். அப்படிப்பட்ட பழக்கம் பல் துளக்கிற மாதிரி தினமும் நம்மளோட அத்தியாவசியமான வேலையா மாறணும் அப்படின்னா அந்த பழக்கத்தை ஒரு 5 நிமிஷமாவது அதுக்கான நேரத்தை ஒதுக்கி தினமும் நம்ம பண்ணணும். ஒரு விஷயத்துல நீங்க 100% மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரே நாள்ல நடக்காது. ஆனா அந்த 1% மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த 100% மாற்றம் 3 மடங்கா ஒரு வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமா நீங்க மாசம் 4000 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னா மாச கடைசியில் அந்த 4000 ரூபாய் நீங்க பார்க்காம வாரம் 1000 ரூபாய் நீங்க சேமிக்கலாம். அடுத்து நம்பர் 3, யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் டுமாரோ. இந்த பொய்யை ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது சொல்லியிருப்போம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த நியூ இயர் மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் பாரு நிறைய பிளான் வச்சிருக்கேன், எல்லாத்தையுமே அன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்பயாவது செய்வோமான்னு கேட்டா 2 நாள் செய்வோம், அதுக்கப்புறம் செய்ய மாட்டோம். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷனுங்கிற பேர்ல ஒரு மாசம் கூட ஜிம்முக்கு போக மாட்டாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை கட்டியிருப்பாங்க. ஆனா ஒரு வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ அவங்க எடுத்த அந்த ரெசல்யூஷனையே மறந்துடுவாங்க. இப்படி நமக்கான ஒரு கோல் செட் பண்றப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பல பேர் பண்ணக்கூடிய பெரிய தப்புனா இதுதான். உண்மையாலுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான நாள் அப்படிங்கிறது நியூ இயரோ நாளைக்கோ மண்டேவோ கிடையாது. அப்படி நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் தான். நமக்கு பிடிச்சது செய்யறதுக்கோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் இதுதான் நல்ல நாள் இதுதான் கெட்ட நாள் அப்படிங்கிற நாள் கணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா அதை பயன்படுத்திக்காம அதுல இருக்க குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இன்னொரு நாள் வாய்ப்பு வந்தா அதை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறதுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த உலகத்துல வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம தயாரானதுக்கு அப்புறம் நம்ம கதவை தட்டாது. வாய்ப்புக்கான கதவை நம்ம தட்டினாதான் வெற்றிக்காக நம்மளை அதை தயார்படுத்தும். அதனால அடுத்த தடவை ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை மீனை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கொக்கு போல பாஞ்சு பிடிக்கணுமே தவிர மீன் போனதுக்கு அப்புறம் கரையிலேயே நீங்க காத்துக்கிட்டு இருந்தாலுமே எந்த ஒரு மாற்றமும் வராதுங்கிறத நீங்க உணர்ந்து உங்க வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. அடுத்து நம்பர் 4, நவ் இட் இஸ் டூ லேட் டு ஸ்டார்ட்.
நீங்க ஒரு 50 வயசு மனுஷனா இருந்தாலும் உங்களால ஓட்டப்பந்தயத்துல ஓடணும்னு நம்பிக்கை இருந்தா உங்களால கண்டிப்பா ஓட முடியும். இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுப்பா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டா அது உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். KFC அறிமுகப்படுத்தின அதோட ஓனரான கொலனல் சாண்டர்ஸோட வயசு வந்து 65. அவர் அந்த நேரத்துல எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு உலகத்திலேயே சிறந்த புகழ்பெற்ற கம்பெனியா KFC மாறி இருக்காது இல்லையா? அதனால தாமதமா ஆரம்பிக்கிறேன்னு இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு சந்தேகப்படாம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிருக்கலாமே அப்படின்லாம் நினைக்காம நான் தொடங்கிட்டேன், தொடங்க போறேன் அப்படிங்கிற முழு திருப்தியோட நம்பிக்கையோட உங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க. அடுத்து நம்பர் 5, யூ கான் டூ இட். நம்மளோட வெற்றிக்கு பின்னாடி பல பேர் காரணமா இருந்தாலும் நமக்கு தோல்வின்னு வந்தா அதுக்கான பெரும்பாலும் காரணமா நம்ம தான் இருப்போம். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய பல விஷயங்களை என்னால முடியாது அப்படின்னு பல நேரங்கள்ல நம்ம நிறைய விஷயங்களை செய்யாம இருந்திருப்போம். என்னால இது முடியாது, என்னால இந்த உலகத்தெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த நேரத்துல நீங்க மாற்ற வேண்டியது உங்களோட செயல்கள் அல்ல, உங்களோட உணர்வுகளையும் உங்க எண்ணங்களையும் தான். என்னோட செல்ஃப் வர்த் இவ்வளவுதான் நினைக்காம ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாம ஒருவேளை உங்க இடத்துல வேறொருத்தர் இருந்திருந்தா அவருக்கு நீங்க எப்படி பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுவீங்களோ அதே வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தினமும் 5 நிமிஷம் சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னால இது முடியாதுன்னு சொல்லியிருப்பான்ல, அவன் காணாம போயிருப்பான். நீங்க எப்பயாவது உங்க வாழ்க்கையில சோர்ந்து போறப்ப இல்ல டவுனா ஃபீல் பண்றப்ப உங்க சின்ன வயசுல ஏதாவது ஒரு போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கியிருப்பீங்க, இல்ல உங்களால முடியாதுன்னு நினைச்ச ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. அந்த பரிசுகளையும் அந்த நிகழ்வுகளையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்னும் பூஸ்ட் ஆகும். ஏன்னா உங்களால முடியாதுங்கிறத முடியும்னு மாத்திர சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால இனி என்னால முடியாது, எனக்கு இது சரி வராது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லாம என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு உங்க முதல் அடி எடுத்து வச்சு பாருங்க, வெற்றி நிச்சயம். நம்பர் 6, யூ ஆர் டூ பிஸி டு மேக் எனி சேஞ்சஸ். உண்மையாவே பிஸியா இருக்கிறவங்க கூட ஏதாவது சில மாற்றங்களை தினமும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மாற்றம் அப்படிங்கிற ஒண்ணு தேவைப்பட்டா அதை அனுமதிக்கணுமே தவிர பொய்யான காரணங்களை சொல்லி நம்மளும் வாழ்ந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிறத விட வருங்காலம் இன்னும் நல்லா இருக்கணும்னு நம்பிக்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கான முயற்சிகளையும் செய்யணும். ஒருத்தர் 2 தவளைகளை ஒரு தண்ணிக்குள்ள போட்டு அந்த பாத்திரத்தை சூடு பண்றதுக்காக நெருப்புல வைக்கிறாரு. ஒரு தடவை அந்த அடுப்புல டெம்பரேச்சரை ஏத்துறப்ப அந்த 2 தவளைகளுமே என்ன நடக்குதுன்னு புரியாம தவிக்குதுங்க. அப்படி அந்த டெம்பரேச்சரை ஏத்துறப்ப அதோட உடம்பு அந்த வெப்பத்துக்கு ஏத்த மாதிரியே தங்களை தக்க வச்சுக்குது. அடுத்த தடவை அந்த டெம்பரேச்சரை இன்னும் கூட்டுறப்ப அதுல முதல் தவளை நம்மளால இந்த சூட்டை இனிமே தாங்க முடியாதுன்னு நினைச்சு வெளியே தைரியமா குதிச்சிருது. 2வது தவளை இன்னும் வெளியே குதிக்காம அந்த தண்ணியிலேயே இருக்கிறதுக்காக அதோட உடலை அந்த வெப்பத்துக்கு ஏத்த மாதிரி தயார்படுத்திக்குது. இப்படியே ஒரு 4 தடவை அந்த வெப்பத்தை ஏத்த அதுக்கு ஏத்த மாதிரியே தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டே இருக்கு. கடைசியா ஒரு தடவை அந்த வெப்பத்தை ஏத்துறப்ப எனக்கு இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு நினைக்குது. அதனால வெளியே குதிச்சிடலாம் நினைக்குது. ஆனா அங்கிருந்து குதிக்கிறதுக்கான சக்தி தாங்கிட்ட இல்லாதனால அதனால வெளியேற முடியல. அது அதுக்குள்ளேயே மாட்டிக்குது, அந்த தண்ணிக்குள்ளேயே செத்து போயிருது. இப்படித்தான் நம்மளும் பல பொய்யான காரணங்களையும் தேவையில்லாத கற்பனைகளையும் பண்ணிக்கிட்டு எப்ப செயலை செய்யணுமோ அப்ப செய்யாம வாழ்க்கை நம்மளை கடந்து போயிட்டு இருக்குங்கிறத கூட புரிஞ்சுக்காம எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அப்பவே அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அதனால காலம் கடந்து நம்ம எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே பயன் கொடுக்காது. அதனால சரியான நேரங்களை சரியான விஷயங்களை தைரியமா பயப்படாம செய்ய ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த 6 பொய்களுமே மனுஷனா பிறந்த நம்ம ஒவ்வொருத்தங்களுமே நிச்சயமா சொல்லியிருப்போம். இது வரைக்கும் இதை செஞ்சிருந்தா பரவாயில்ல, இனிமே அந்த தப்பை செய்யாம உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லி காலத்தை ஓட்டாம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் காலத்தோடையும் நேரத்தோடையும் சேர்ந்து அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ நிச்சயமா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. அங்கேயுமே இது மாதிரியான நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.